எப்படி என்ன சொல்றாரு? நாத சமயத்தால் நிலை பெற்று நின்றால் சிற்றறிவுடைய சீவன். ஆமா, என்ன சொல்றாரு? நாத சமயத்தால் நிலை பெற்று நின்றால் சிற்றறிவுடைய சீவன் அஞ்ஞான வழி செல்லாது மீட்கப்படுகிறது. இப்போதான் நம்ம சொன்னோம், எப்போதுமே நாத சமயத்தை மனசுக்குள்ளே ஓட விட்டுக்கிட்டே இருப்பவனுக்கு சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன இன்பங்களுக்கு அவனுக்கு தெரியாமலேயே ஒழிஞ்சு போயிடும். தெரியாம போயிட்டோம்னா அவன் ஆன்மா காக்கப்படும். நம்மளை அறியாமலேயே நமக்கு பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளாகிறோன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எப்போதுமே மந்திரத்தை லயப்பட்டுக்கிட்டு ஓட விட்டுக்கிட்டே இரு. அது உனக்கு ஆழமான துன்பங்களை உள்ளே கொண்டு போக விடாமல் அந்த மந்திர லயம் உன்னையை காப்பாற்றும். படம்பரம் எல்லா இடத்துலையும் அதான் சொல்கிறாங்க, மந்திரத்தை தனிச்சு உட்காரு, மந்திரத்தை லயப்பட்டுட்டு. நீ 80 வயசாக வாழ்ந்த தவறு கூட இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த தனிச்சு இருந்தால் சரி பண்ணிடலாம். எப்படி 80 ஆண்டு காலம் நாம் தவறியே பூமியில் வாழ்ந்துட்டு அறியாமல் இருந்தாலும் கூட 10 ஆண்டு காலம் தனித்து நின்று அந்த மனசுக்குள்ளேயே நாதத்தை உச்சரிக்க பழகிக்கிட்டு வாழ்கிறவன் அந்த 80 ஆண்டு கால வாழ்க்கையை இந்த 10 ஆண்டுகளில் சரி செய்து மேன்மைக்கு போயிடும். அவ்வளோ தகுதி உண்டு அதில். நாங்கள்லாம் முன்னாடி ஊறுகாய் வியாபாரம் பண்ணும்போது 15 ட்ரம்மில் ஃபுல்லாக காய் வாங்கி போடுவேன். 13 ட்ரம்மு காயை விற்று சாப்பிட்டுருவேன். எப்படி அதை பற்றி 2வது காய் வாங்கணுமே கவலையே இருக்காது. வேற உள்ள வாங்கி போட்டிருப்போம், மாங்காயை வாங்கி வெட்டி போட்டிருப்போம். அது பாட்டு ஊறிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டு டெய்லி அள்ள வேண்டியது, போட வேண்டியது, அதை கிண்ட வேண்டியது, ஊறுகாய் விற்க வேண்டியது, நல்லா சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு கடைசி ட்ரம் இருக்கும்போது அதை அந்த காசை மட்டும் கொண்டு காய் வாங்கிட்டா அப்புறம் ஒரு 5 ட்ரம் காய் வந்துடும் வீட்டு. எப்படி அதே மாதிரி தான் 90 வயசு தான் வாழ போகிறேன்னு சொன்னால் 80 ஆண்டு காலம் எப்படி வாழ்ந்துருந்தாலும் பரவாயில்லை, கடைசி 10 ஆண்டு காலம் தனித்து உட்காந்து பழகினேன்னா அந்த 80 ஆண்டு காலத்தையும் நீ ஜெயிச்சிடலாம். எப்படி கடைசி 10 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலமோ நம்ம உடம்பை பார்க்கணும். நம்ம ஒரு 10 வருஷம் இருப்போம், ரைட்டு. அந்த 10 வருஷ காலம் நம்ம தனியாக வைராக்கியத்தை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இழந்த 80 ஆண்டு காலமும் புனிதமாக மாற்றிடலாம். நம்ம நினச்சா பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டோம்னா எதுக்குமே விளங்காம போயிடும். அதனால தான் எப்போதுமே மந்திர லயப்பட்டு தனிச்சிருன்னு ஏன் சொல்கிறாங்க? என் வாழ்க்கையில் நான் எப்போதுமே இதான் நான் சொல்லிட்டு வரேன், தனிச்சு உட்காருங்க கோயிலில். எங்கே பார்த்தாலும் அவர் அங்கே இருப்பாருன்ற என்ன மனசுக்குள்ளே எல்லாத்துக்கும் வந்துடணும். ஒரு ஆள் உட்காந்துருப்பார் எப்போதுமே, யார்ட்டும் பேச மாட்டார், அது ஆள் உட்காந்துருப்பார். அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிட்டா கோவில் நம்மளை ஏற்றுக்கொண்டது, நம்ம மக்கள்கிட்ட நம்ம விளையிட்டோம். சித்தம் சிவமானால் செய்தவம் வேண்டாவாம். எப்படி ஆமாம் வேண்டாம், வாழ் உட்காந்துக்கலாம். சிவம் ஆகிட்டே இருக்குது, வாங்கலாம். யாராவது வரலைன்னா உட்காந்துருப்போம், வந்தோம்னா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், நான் கலகலன்னு பேசுவோம், சந்தோஷமாக இருக்கும். அப்படின்னா இதுவும் பொய்யாக மாறுகிறது. கோவிலும் பொய்யாக மாறுகிறது. அதுக்கு பேர் தான் இதுக்கு என்னம்மா, அதாவது இதுக்கு மாயையில் சுத்த மாயைம்பாங்க. சுத்த மாயை நமக்கே தெரியாது, நாம் வீணாக போயிட்டுருக்கோங்கிறது சுத்த மாயையாக இருக்கும். மாயைன்னா நின்று மயக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை நாம் ஏமாற்றிக்கிறதுக்கு பேரும் சுத்த மாயை. கோயிலில் உட்காந்துருப்போம், ஆனால் இறைவனை பற்றி பேச மாட்டோம், வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். இது சுத்த மாயை இருந்து நம்மளை வீணாக்கும். இதை கவனிக்கணும். மாயைன்னா வெளியில் உள்ளது மட்டும் இல்லை, நாம் தோற்கிறது அத்தனையும் மாயை தான். அப்போ என்ன சொல்கிறாரு? தனிச்சு உட்காரு, இறைவயப்படு, எப்போதும் உள்ள மந்திரத்தை உள்ள போடப்பட்டுக்கிட்டே இரு. இறைவனுடைய செல்லப்பிள்ளையாக நீ மாறுகிறாய். இந்த உடம்புக்குள்ளேயே மேல்லோகத்துக்கு வாழ தகுதியை நீ அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற. இதை விட்டு வேறு என்ன செஞ்சு என்ன பயணம்? பூமியில் எந்த பயனும் கிடையாது இல்லையா? என்ன சொல்கிறாரு? அது நாத சமயத்தால் நிலை பெற்று நின்றால் சிற்றறிவுடைய சீவன் அஞ்சாவது சொல்லியிருக்கின்றதா? குலைக்கின்ற நன்னகையாம் கொங்குலக்கின் நிறைக்கின்ற வெள்ளலி 3 குணந்தான் உடைக்கு புறமெனில் ஓடும் இருக்கும் புலைக்கு பிறந்தவை போகின்ற மாறை என்றால், குலையாக உள்ள நல்ல எண்ணமாகிய வாசனையை கலக்கிவிட்டால், குலையாக நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடிய வாசனையை கலக்கிவிட்டால் நிறைவேற வேண்டிய சீவனாகிய வெள்ளை எலி தாமச ராசச சாத்விகமான முக்குணங்கள் வசப்பட்டு நிற்கும். அதாவது நம்ம உடம்புக்குள்ளே 3 விதமான குணங்களும் உள்ளே இருக்குது.
அப்போது குலையாக உள்ள நல்ல எண்ணமாகிய வாசனையை கடக்கிவிட்டால், நல்ல எண்ணங்கள் வந்தால் அதை மட்டும் நாம் அதை இப்போ தனியாக ராட்சச குணமோ தாமச குணமோ வந்துக்கிட்டால் நாம் அதை அனுபவிக்கிறதுக்கு நாம் தெரிஞ்சு அனுபவிப்போம். ஆனால் கடக்கிட்டோம்னா நமக்கு எதை அனுபவிக்கணும்னு தெரியாது. அப்போ எது என்ன பண்ணுதுன்னா, கலக்கிவிட்டா நிலை பெற வேண்டிய சீவனாகிய வெள்ளை எலி தாமச ராசச சாத்திகமான முக்குணங்களோடு வசப்பட்டு நிற்கும். அது என்ன அந்த வாசனை நாம் அனுபவிக்கணும்னு சொல்லியே தெரியாமல் கடக்கி விட்டதுனால இந்த பூலோக வாழ்க்கையை நம்ம கலங்கி போனதால் நமக்கு இப்போ நாம் எந்த வசப்பட்டு வாழ்கிறன்றது தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்போ ராஜசகுணமாக இருக்குன்னா தாமசமானு தெரியாது, வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் சொல்கிறார், அப்போது அதன் எண்ணம் உடம்பாகிய உலைக்கு புறம்பாகி மனம் வெளியே ஓடும். எண்ணங்கள் கடங்கின மாதிரியான வாழ்க்கையில் வாழ்கிறதுனால எண்ணங்கள் ஒருப்பட்டு நிற்காமல் இதை விட்டு வெளியில் போய் மேய பெய்யணும். என்ன சொல்கிறாரு? எண்ணங்கள் உடம்பாகிய உலைக்கு புறமாகி மனம் வெளியே ஓடும். மனசு என்ன பண்ணும்? புதுசாக ஆசைகளை கொண்டு வெளியில் போய் ஓடும், கட்டுப்பட்டு நிற்காது. ஏன்னா சாத்விகம் ராட்சசம் தாமசன்ற 3 குணங்களை பற்றி அதுக்கு அறியாத மாதிரி எல்லாத்தையும் அது சேர்ந்து அனுபவிக்கிறதுனால அது ஒரு நிலை பெற்று அடங்கி இந்த மனசுக்குள்ளே மனமானது இந்த உடம்புக்குள்ளே நிற்காது. எண்ணங்கள் மாறி 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 இப்போ ஒரே எண்ணமாக சிவலயத்திலேயே நான் சாத்விகமாக இருந்தால் எனக்கு அந்த மற்ற என்ன ஆசைகளை விட அந்த மனசு ஓடாது, வெளியில் கட்டுப்பட்டுரும். நான் எதை பார்த்தாலும் அதனால் நான் தம்பி திட்டம் கண்ணை மாய விடாதுன்ட்டு எதை பார்த்தாலும் எப்படி மாயுதுன்னா எண்ணங்கள் நிற்காது. கண்ணுக்கும் எண்ணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எண்ணங்கள் அடங்கி விட்டால் கண் நின்றும், கண் நிற்கணும். அப்போ கண் நின்றுச்சுன்னா மனசுக்குள்ளே அது ஏற ஆரம்பிக்கும், ஏதாவது ஒன்று நல்லதை கட்டதை உள்ளே போக ஆரம்பிக்கும். கண் சொல்கிறதுக்கு எண்ணங்கள் மேய ஆரம்பிக்கும். நான் சொல்கிறார் பாருங்கள் அவர், அதாவது என்ன சொல்கிறாரு? நிலை பெற வேண்டிய சீவனாகிய வெள்ளையறி தாமச ராசத குணம் சாத்விகமான முக்குணம் வசப்பட்டு நிற்கக்கூடாது. அப்படி ஒரு குணத்தை தான் நிற்கணும். தாமசத்தை விட்டுறணும், ராஜசத்தை மறந்துடணும். சாத்விகம் மட்டும் நிற்காத காரணம் கடங்கி நிற்கும். சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா. சிவ 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 சின்மய தேஜா சிவ சுந்தர குஞ்சித நடராஜா. படன விவேகா பரம்பர வேதா நடன சபேஷா சீத